See the regarding the question. So find or form DNF or disintegrate format. Question எப்படி கேட்குறாங்கன்னா negation P or negation Q set tends to the condition statement to negation B and R. Negation B and R. அப்போ இங்கே பார்த்தோம்னா டி என்ன அப்படின்னா என்ன தெரியும் நம்மளுக்கு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வரணும் நேம் தெரியும் கரெக்டுங்களா டிசிக்யூ நார்மல் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் நார்மல் ஃபார்ம்னு இது என்ன தெரியும் உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இது நான் வச்சுக்கணும் உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டர் எவ்வளோ டைம் வேணால் போட்டோம் பட் உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டராகவும் வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டராகவும் கன்வெர்ட் பண்ண சொல்லிக்கிறோம் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்முலா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த டைம் வருவேங்கிறாங்க சரிங்களா இதை பார்க்கலாமா இது எப்படி வருதுன்னு சார் சரி கரெக்டு அப்போ பாருங்க இது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு தெரியும் பி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கியூனா என்ன நமக்கு தெரியும் நெகேஷன் பி ஆர் கியூன்னு தெரியும் கரெக்டுங்களா ஆர் கியூ அப்போ ஒரு இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நான் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன் அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க நெகேஷன் ஆஃப் இது பி இது ஃபுல் டைம் என்னது பி இந்த ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணும்போது என்னது இது ஃபுல் டைம்ல நமக்கு பி அப்போ என்ன ஆகும் சொல்லுமா பி நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ கரெக்டுங்களா ஆர் போட்டு எனவே இந்த டைம் அப்படி வரும் கரெக்டுங்களா இந்த டைம் அப்படி வருதுங்க நெகேஷன் பி அண்ட் ஆர் கரெக்டாமா சரி இதோட விடல ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வேணும் அண்டு ஃபார்மேட் உள்ள வேணும் ஆர் ஃபார்மேட் வெளியே வேணும் அப்போ இது அண்டு ஃபார்மேட் வந்துச்சு இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இங்கே பார்த்து இதுக்கு ஆர் ஃபார்மேட் தான் இருக்குது அப்போ இங்கே ரெண்டுக்குமே என்னது நெகேஷன் ஒன்று இருக்குது கரெக்டுங்களா அப்போ ரெண்டுக்குமே நெகேஷன் என்ன பண்ணலாம் நெகேஷன் வெளியே எடுக்கலாம் கரெக்டுங்களா அப்போ நெகேஷன் வெளியே கிடைக்குமா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் என்ன டி மட்டும் அவ்வளோதான் negation B and R. So இது என்னன்னா D மட்டும் தான் negation of P or Q or and Q of and Q is equivalent to negation B or negation Q. So double negation formula இப்போ வந்து double negation வருது அப்போ double negation கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் P and Q or negation B and R. So என்ன ரீசன் டபுள் நெகேஷன் ஃபார்முலா அவ்வளோதாமா அப்போ நம்மளோட ஃபார்மேட் என்னது உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டர் வந்துருச்சு therefore this is a required நார்மல் ஃபார்ம் இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா இல்லை சார் சரி இதே அடுத்த ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க ஃபார்ம் சிஎன்எஃப்லாம் தெரியும் உள்ள வந்து ஆர் ஃபார்மேட் ஓகே சிஎன் சார் கொஸ்டின் கொடுத்தது என்ன சொல்கிறாங்க பி அண்டு பி டென்ஸ் டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சரி நம்மளுக்கு தெரியும் உள்ள வந்து ஆர் ஆப்ரேட்டர் வெளியே வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இந்த ஃபார்மேட்டுக்கு போயிருக்கு சொல்கிறேங்க இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் அப்போ சொல்லுங்க பி நெகேஷன் பி ஆர் கியூ கரெக்டாமா ஆர் கியூ ஆமாம் சார் சரி இது எப்படி எழுதலாம் டைரெக்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாவா சார் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தேவைப்படாதுமா இங்கே பாருங்க உள்ள வந்து ஆர் ஆப்ரேட்டர் வந்து சார் உள்ள வந்து ஆர் ஆப்ரேட்டர் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாவும் அப்ளை பண்ணலாம் பிரச்சனை கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் P and negation P or P and Q பட் நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும் இந்த ஃபார்மேட் தான் வேணும் கரெக்டுங்களா இந்த ஃபார்மேட் வேணும் இங்கே மாற்றினா வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு இது வந்து டிஎன்எஃப் ஃபார்மேட் வருது கரெக்டுங்களா இது என்ன ஃபார்மேட்டாக மாறுது டிஎன்எஃப் ஃபார்மேட்டாக மாறுது அப்போ நம்மளுக்கு என்ன முடிக்கலாம் இங்கே பார்த்தீங்க வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வரலாம் வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுக்குமே வரலாம் பட் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல அப்ப இதோட நீங்க ஸ்டாப் பண்ணலாம் டைரக்ட்டா அந்த ஃபார்மட்லயே இருக்கு டைரக்ட்டா அந்த ஃபார்மட் வரும் சரிங்களா டைரக்ட்டா இதோட நிறுத்திக்கலாம் நீங்க இத அப்ளை பண்ணா நமக்கு டிஎன்எஃப் வரும் சரிங்களா அப்ப சிஎன்எஃப்னா இதோட விட்டுருங்க டிஎன்எஃப்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணி இது எழுதுங்க சரியாமா ஒரே ப்ராப்ளத்துக்கு ரெண்டு क्वेश्चन ஆன்சர் வந்துரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா ஓகே